ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். ஒரு டம்ளர் தண்ணியில் 1/2 டீஸ்பூன் இந்த மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடியில் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது நல்லா ஒரு டம்ளர் தண்ணி 3/4 டம்ளருக்கு கொதிக்கும் அளவுக்கு கொதித்து வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இது சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. இந்த குளிர்காலத்துக்கு நம்ம பாடிக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இதில் இருக்குது. பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு, ஜீரகம், திப்பிலி, அதிமதுரம், சித்திரத்தை, சுக்கு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ரேஷியோஸ் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இதில் தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். தேன் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இதை நம்ம தண்ணியிலையும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். தண்ணியில் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது.